பிற தலைவர்கள் ஏன் முன் வர மாட்டேன்றாங்க? கட்சி பலவீனமாகட்டும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதியை பத்தி மட்டும்தாங்க அக்கறை இருக்கு. அதிமுகங்கிற ஒட்டுமொத்த இயக்கத்தோட ஒட்டுமொத்த வெற்றியை பற்றிய அக்கறை இல்ல. இந்த தொகுதியில நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். அது மட்டும் நம்ம பார்ப்போம். அப்படிங்கிற மனநிலைமைக்கு அதிமுக வந்துருச்சு. ஒரு கலெக்டிவ் தாட் இல்ல. எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா எல்லா தொகுதியிலும் எம்ஜிஆர் நிக்கிறாரு. 234 எம்ஜிஆர் நிக்கிறாருயா, வேலை பாருங்க. 234 ஜெயலலிதா நிக்கிறாங்க, வேலை பாருங்க. அப்படித்தான். அப்ப கலெக்டிவா இருக்கும். கலெக்டிவா இருக்கும்போது அந்த புஷ் வேற. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க தோற்று வைக்கணும். எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவுக்கு அது பொருந்தும். அந்த இடத்துல பிசிறு தட்டுது, நல்லாவே தெரியுது. ஆனாலும் பிற தலைவர்கள் எடப்பாடியை அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கிற அவரை சுற்றி இருக்கிற தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. கள்ள மௌனம். எந்த வகையில கள்ள மௌனம்னா, நம்ம ஜெயிச்சிருவோங்க, விடுங்க, வரட்டும். எடப்பாடி தோத்தாருன்னா நாளைக்கு அதிமுகவோட தலைமையை நம்ம கைப்பற்றிக்கலாம். 2026க்கு பிறகு நடக்கவிருக்கிற தலைமைக்கான யுத்தம். அந்த தலைமைக்கான யுத்தத்தின் ஆரம்ப அபாய அறிகுறிகள் இப்ப உங்களுக்கு தெரியும்.